வணக்கம். ராகவ விஷன் செய்திகளுக்காக சரித்த புண்ணியமூர்த்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி பேருந்து நிலையம் இன்று முதல் ஏஎஃப்டி மைதானத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் வீடுகளுக்கான உயர்த்தப்பட்ட மின் கட்டணம் இன்று முதல் அமல். பொதுமக்கள் அதிர்ச்சி. இறந்த நாயை எழுப்ப முயன்ற மற்றொரு நாயின் பாச போராட்டம் காண்போரை கண்கலங்க செய்துள்ளது. நீட் தேர்வில் நடைபெற்ற முறைகேடுகளை உரிய விசாரணை நடத்த கோரி புதுச்சேரி மாணவர் காங்கிரஸ் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி பேருந்து நிலையம் இன்று முதல் தற்காலிகமாக ஏஎஃப்டி மைதானத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது. புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலையில் உள்ள புதிய பேருந்து நிலையத்திலிருந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகள், பிற மாநிலங்கள் மற்றும் உள்ளூர் பேருந்துகள் என அனைத்து பேருந்துகளும் இயக்கப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 31 கோடி ரூபாய் செலவில் பேருந்து நிலையத்தை நவீனப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றது. இப்பணிகள் காரணமாக பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்துகளை இயக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக இன்று முதல் இப்பணிகள் முடியும் வரை புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள ஏஎஃப்டி மைதானத்தில் இருந்து பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. மேலும் தற்காலிக பேருந்து நிலையம் அமைய உள்ள ஏஎஃப்டி மைதானத்தில் கழிவறை, குடிநீர் வசதி, உள்ளூர் மற்றும் வெளியூர் பேருந்துகள் பகுதி பகுதியாக நின்று செல்வதற்கான ஏற்பாடுகள் புதுச்சேரி நகராட்சி சார்பில் செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே பேருந்துகள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள இடத்தில் மட்டுமே நின்று செல்ல வேண்டும் என்றும், அதேபோல் ஆட்டோ மற்றும் டெம்போக்கள் அவர்களுக்கான இடத்தில் மட்டுமே நின்று பயணிகளை ஏற்றிச் செல்ல வேண்டும் என்றும் போக்குவரத்து காவல்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் பேருந்து நிலைய கட்டுமான பணிகள் 3 மாதத்தில் முடிக்கப்பட்டு வரும் செப்டம்பர் மாதத்தில் புதிய பேருந்து நிலையம் திறக்க திட்டமிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் வீடுகளுக்காக உயர்த்தப்பட்ட மின் கட்டணம் இன்று முதல் அமல்படுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநில மின்துறையின் வரவு செலவு கணக்குகள் கோவாவில் உள்ள இணை ஒழுங்குமுறை ஆணையத்திடம் சமர்ப்பிக்கப்பட்டு அதற்கேற்ப ஆண்டுதோறும் மின் கட்டணம் நிர்ணயிக்கப்படுகின்றது. அதன்படி 2023-24 நிதியாண்டிற்கான கட்டணத்தை நிர்ணயம் செய்ய இணை மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்திடம் விண்ணப்பிக்க அப்போதைய துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கடந்த டிசம்பர் மாதம் ஒப்புதல் அளித்தார். இதனையடுத்து மின் கட்டண உயர்வு தொடர்பாக இணை மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்திடம் புதுச்சேரி மின்துறை விண்ணப்பித்திருந்தது. இதன்படி இந்த ஆண்டு வீட்டு உபயோகத்திற்கு ஒரு யூனிட்டிற்கு சராசரியாக 50 பைசா முதல் 75 பைசா வரை உயர்த்தவும், வர்த்தக பயன்பாட்டிற்கு சராசரியாக ₹1 வரை கட்டணம் உயர்த்தவும் புதுச்சேரி அரசு கேட்டிருந்தது. 2024-25 ஆண்டிற்கான மின் கட்டண நிர்ணயம் தொடர்பான கருத்து கேட்பு கூட்டமும் நடந்து முடிந்தது. இதனையடுத்து தேர்தல் நன்னடத்தை விதிகளால் அதன் முடிவுகள் அனுமதிக்கப்படவில்லை. இந்நிலையில் அரசு விண்ணப்பத்தில் திருத்திய கட்டணத்திற்கு இணை மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அனுமதி அளித்துள்ளது. அதற்கான கோப்பு புதுச்சேரிக்கு கடந்த வெள்ளிக்கிழமை வந்தது. அதன்படி புதுச்சேரியில் வீடுகளுக்கு முதல் 100 யூனிட்டுகளுக்கான முன் கட்டணம் ₹2.25 பைசாவிலிருந்து ₹2.75 பைசாவாக உயர்த்த புதுச்சேரி அரசு கோரியது. அதனை ₹2.70 பைசாவாக உயர்த்த அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. 101 முதல் 200 வரை யூனிட் பயன்படுத்தும் வீடுகளுக்கான மின் கட்டணம் ₹3.25 பைசாவிலிருந்து ₹4ஆகவும், 201 முதல் 300 யூனிட் வரை யூனிட்டிற்கு தற்பொழுது வசூலிக்கப்படும் ₹5.40 பைசாவிலிருந்து ₹6ஆகவும், 301 யூனிட்டுகளுக்கு மேல் மின்சாரம் விநியோகிக்கும் வீடுகளுக்கான கட்டணம் ₹6.80 பைசாவிலிருந்து ₹7.50 பைசாவாக உயர்த்த புதுச்சேரி அரசு கோரியதை ஆணையம் அனுமதி அளித்த நிலையில் ஜூன் 16ஆம் தேதி முதல் மின் கட்டணம் உயர்வு நடைமுறைக்கு வந்துள்ளது. அதன்படி வர்த்தக நிறுவனங்களுக்கு முதல் 100 யூனிட் வரை தற்பொழுது வசூலிக்கப்படும் ₹6லிருந்து ₹6.50 பைசாவாகவும், 101 முதல் 250 யூனிட் வரை ₹7.05 பைசாவிலிருந்து ₹8ஆகவும், 251 யூனிட்டுக்கு மேல் ₹7.80 பைசாவிலிருந்து ₹9ஆகவும் கட்டணம் உயர்த்த அனுமதி கோரியிருந்தனர். ஆனால் அக்கட்டணத்தை உயர்த்த அனுமதி தரப்படவில்லை. பழைய கட்டணமே தொடரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் நிலை கட்டணம் 1 கிலோவாட் ₹75லிருந்து ₹200 உயர்கின்றது. உயர்த்தப்பட்ட மின் கட்டண உயர்வை திரும்ப பெறக்கோரி பல்வேறு அரசியல் கட்சியினர், சமூக அமைப்பினர், வணிகர்கள் மற்றும் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் அடுத்த கட்டமாக அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்தப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் இறந்த நாயை எழுப்ப முயன்ற மற்றொரு நாயின் பாச போராட்டம் காண்போரை கண்கலங்க செய்துள்ளது.
மனிதரை போன்றே பாசத்தில் அன்பில் சிறந்து விளங்கும் விலங்குகளில் முதன்மையானது நாய். நாயைப் போல விசுவாசமாய் இரு என்று சொல்வதுண்டு. இதனை நிரூபிக்கும் வகையில் பல்வேறு நிகழ்வுகளை நாம் கண்டுள்ளோம். இந்நிலையில் புதுச்சேரி கடலூர் செல்லும் சாலையில் உள்ள முதலியார்பேட்டை AFT தொழிற்சாலை சாலை அருகே வாகனத்தில் அடிபட்டு இறந்த நாயை அதனுடன் பழகிய நாய் ஒன்று பாசத்துடன் எழுப்பிய வீடியோ சமூக வலைதளத்தில் பரவி வருகின்றது. ஒரு நாய் இறந்த நாயை காலை கொண்டு சீண்டியும் வாயால் அதனை எழுப்பியும் பார்க்கின்றது. இந்த வீடியோ காண்போரை கண்கலங்கச் செய்துள்ளது. நீட் தேர்வில் நடைபெற்ற முறைகேடுகளை உரிய விசாரணை நடத்த கோரி புதுச்சேரி மாணவர் காங்கிரஸ் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நீட் தேர்வில் நடந்த ஊழலை கண்டித்து புதுவை மாநில மாணவர் காங்கிரஸ் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் காமராஜர் சிலை அருகே நடைபெற்றது. புதுச்சேரி மாநில மாணவர் காங்கிரஸ் தலைவர் டாக்டர் ஹர்ஷவர்தன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்தியலிங்கம், அகில இந்திய மாணவர் காங்கிரஸ் செயலாளர் ஸ்ரீமான் ராஜா, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாலன், ராகுல் காந்தி தேசிய பேரவைத் தலைவர் சேகர் ஆகியோர் முன்னிலை வகித்து கண்டன உரையாற்றினர். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் டாக்டர் ஹர்ஷவர்தன் பேசுகையில், பல உயிர்களை காக்கும் புனிதமான மருத்துவ கல்வி பயில மாணவர்களுக்கு திறன் உள்ளதா என்று சோதிக்கவே நீட் தேர்வு கொண்டு வரப்பட்டது. ஆனால் இன்று பணக்கார மாணவர்களிடத்தில் தேர்வுக்கு முன்னதாகவே ஒரு வினாத்தாளிற்கு 50 முதல் 75 லட்சம் வரை பெற்றுக்கொண்டு மத்திய பாஜக அரசு விற்றுவிட்டது. இது தொடர்பாக உடனடியாக CBI விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும், நீட் தேர்வு குறித்து முடிவெடுக்க அந்தந்த மாநில அரசுகளுக்கு அதிகாரம் வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள், மாணவர் காங்கிரஸ் நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டு மத்திய பாஜக அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். எழுத முடியாது. நமக்கு ரிலீஸ் ஆகுது. அவங்களுடைய சென்டர்ல எழுதின தேர்வாளர்கள் ஸ்டூடெண்ட்க்கு மேல எல்லாம் 700க்கு மேல மார்க் எடுத்திருக்காங்க. இது உலக மல்லர் கம்பம் தினத்தையொட்டி போதை பழக்கத்திற்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் புதுச்சேரியில் சிறுவர் சிறுமியர் மல்லர் கம்பம் செய்து காட்டி அசத்தினர். உலக மல்லர் கம்பம் தினத்தையொட்டி புதுச்சேரியில் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. திறந்த வேனில் சிறுவர் சிறுமிகள் மல்லர் கம்பம் விளையாடியபடியே சென்றனர். மேலும் வேன் முன்பு மலர் கம்பம் விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் போதை ஒழிப்பு குறித்த பதாகைகளை கையில் ஏந்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். பழைய பேருந்து நிலையத்திலிருந்து தொடங்கிய இந்த பேரணியானது அண்ணா சாலை, நேரு வீதி, மிஷன் வீதி உள்ளிட்ட புதுச்சேரியின் பல்வேறு வீதிகள் வழியாக கடற்கரை சாலை, காந்தி சிலை அருகே நிறைவடைந்தது. அங்கு சிறுவர் சிறுமிகள் தொடர்ந்து தங்களது மலர் கம்ப விளையாட்டினை செய்து காண்பித்தனர். இதனை வார இறுதி நாளான இன்று புதுச்சேரி மக்கள் மட்டுமின்றி சுற்றுலா பயணிகளும் ஏராளமானோர் கண்டு ரசித்தது மட்டுமின்றி புகைப்படமும் எடுத்துக்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து பேரணியில் பங்கேற்ற அனைவரையும் பாராட்டி சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முருங்கம்பாக்கத்தைச் சேர்ந்த சத்ரி அகாடமியைச் சேர்ந்த கணேஷ் செய்திருந்தார். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் பல்வேறு யோகாசனங்களை செய்து காட்டி அசத்தினர். சர்வதேச யோகா திருவிழா வரும் ஜூன் 21ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. இந்நிலையில் மத்திய அரசின் தென்மண்டல சுற்றுலாத்துறை சார்பில் பழைய துறைமுக வளாகத்தில் யோகா விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 100கணக்கான மாணவர்கள் மற்றும் புதுச்சேரிக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகள் கலந்து கொண்டு பல்வேறு ஆசனங்களை செய்து காட்டினர். தஞ்சாவூரில் அகில உலக யோகா திருவிழா வரும் 21ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதில் புதுச்சேரி, தமிழகத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு ஒரே நேரத்தில் யோகாசனங்களை செய்ய உள்ளனர். அதற்கு முன்னோட்டமாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் பரபரப்பான மனித வாழ்வில் மனதை ஒருநிலைப்படுத்தும் யோகாவின் முக்கியத்துவத்தை தெரிவிக்கும் வகையில் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டதாக விழா ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். Two, three, four. Relax. Now how will you remember the sequence? We started with exhale.
Right. We will begin with a inhale. What? Exhale, arch your back up, touch your chin to the chest. Inhale, head up. Push your back down. Exhale. புதுச்சேரியில் 7 மையங்களில் இந்திய குடியியல் பணிகளுக்கான தேர்வு நடைபெற்றது. மத்திய பணியாளர் தேர்வாணையம் மூலம் 2024ஆம் ஆண்டிற்கான இந்திய குடியியல் பணிகள் தேர்வு இன்று புதுச்சேரியில் உள்ள 7 தேர்வு மையங்களில் 2 வேளையாக நடைபெற்றது. காலை 9:30 மணி முதல் முற்பகல் 11:30 மணி வரையும் ஒரு பிரிவாகவும், பிற்பகல் 2:30 மணி முதல் மாலை 4:30 மணி வரை இன்னொரு பிரிவாகவும் மொத்தமாக 2578 நபர்கள் 2 பிரிவுகளாக தேர்வை எழுதினர். தேர்வு எழுத வரும் தேர்வர்களை தீவிர சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பின்னரே தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்கப்பட்டனர். மேலும் தேர்வு மையங்களில் பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டுள்ள நிலையில் பேருந்து நிலையத்தில் இருந்து அனைத்து தேர்வு மையங்களுக்கும் இலவச பேருந்து சேவையும் இயக்கப்பட்டது. குருவிநத்தம் அரசு பள்ளியில் உலக தரத்திலான கூடைப்பந்து மைதானத்தை பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் திறந்து வைத்தார். புதுச்சேரி பாகூர் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில திமுக பொருளாளருமான செந்தில்குமார் தன்னுடைய தொகுதியில் உள்ள இளைஞர்கள் போதை பழக்க வழக்கம் குற்றச் செயல்களால் வாழ்க்கையில் தடமாறி சென்றுவிடக்கூடாது என்பதற்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றார். குறிப்பாக தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை நூலகமாக மாற்றியது, சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் அரசு வேலைவாய்ப்பிற்கான பயிற்சி மையம் அமைத்து துறை சார்ந்த வல்லுநர்களை கொண்டு இளைஞர்களுக்கு பயிற்சி அளித்து வருவது மற்றும் இளைஞர்களை விளையாட்டில் அதிகம் ஈடுபடுத்துவதற்காக தனது சொந்த செலவில் 10க்கும் மேற்பட்ட கிரிக்கெட் மைதானங்களை ஏற்படுத்தி கொடுத்தது உள்ளிட்ட பல்வேறு பணிகளை இளைஞர்களுக்காக தொடர்ந்து செய்து வருகின்றார். அந்த வகையில் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமாரின் தொடர் முயற்சியால் தனியார் நிறுவனத்தின் சமூக பொறுப்பு நிதி திட்டத்தின் கீழ் 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் குருவிநத்தம் கிராமத்தில் உள்ள அரசு பள்ளியில் உலக தரத்திலான கூடைப்பந்து மைதானம் திறக்கப்பட்டுள்ளது. சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்ற திறப்பு விழாவில் தனியார் நிறுவன அதிகாரிகள், பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். மேலும் புதுச்சேரி அரசு பள்ளிகளிலேயே உலக தரத்தில் அமைந்துள்ள முதல் கூடைப்பந்து மைதானம் இதுவாகும். அதேபோல் இந்த விழாவில் பாகூர் மற்றும் பாகூர் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள 10 அரசு பள்ளிகளுக்கு மாணவர்கள் அமர்ந்து படிப்பதற்கான மேஜை நாற்காலிகள் வழங்கப்பட்டன. இளைஞர்களை நல்வழிப்படுத்தும் திமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமாரின் தொடர் முயற்சியை பாகூர் தொகுதி மக்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர். வீராம்பட்டினத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற செங்கழுநீர் அம்மன் ஆலயத்தின் புனரமைப்பு பணிகளை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரியாங்குப்பம் அடுத்த வீராம்பட்டினம் கிராமத்தில் 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற செங்கழுநீர் அம்மன் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோயிலில் கடந்த 2003ஆம் ஆண்டு கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. 12 ஆண்டுகள் முடிவடைந்த நிலையில் தற்பொழுது கோவில் புனரமைப்பு திருப்பணி தொடக்க நிகழ்வு இன்று கோவில் வளாகத்தில் நடைபெற்றது. இதனையொட்டி கணபதி பூஜையுடன் அடிக்கோல் விழாவை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அமைச்சர் சாய் சரவணகுமார் தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து அருள்மிகு செங்கழுநீர் அம்மனுக்கு பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் மற்றும் திருப்பணி கமிட்டி தலைவர் மகாலிங்கம் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். எஸ்ஆர்எஸ் 90s வாட்ஸ்அப் குழுவின் சார்பாக எஸ்ஆர்எஸ் பள்ளியில் எஸ்எஸ்எல்சி தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டது. எஸ்ஆர்எஸ் 90s வாட்ஸ்அப் குழுவின் சார்பில் 2ஆம் ஆண்டாக எஸ்ஆர்எஸ் அரசு உயர்நிலைப் பள்ளியில் எஸ்எஸ்எல்சி தேர்வில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணவர்களுக்கு 10,000 ரூபாய், 7,000 ரூபாய், 5,000 ரூபாய் ரொக்க பரிசை முன்னாள் மாணவர்கள் தங்களின் சொந்த நிதியில் வழங்கினர்.
பள்ளி வளாகத்தில் பள்ளி தலைமை ஆசிரியர் பிரேமலதா தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்கள் திரளாக கலந்து கொண்டனர். முன்னாள் ஆசிரியர்கள் அண்ணாமலை, மஞ்சினி ஆகியோர் ரொக்க பரிசையும் பாராட்டு சான்றிதழ்களையும் பதக்கங்களையும் வழங்கி மாணவர்களை பாராட்டினர். SRS 90s வாட்ஸ்அப் குழுவின் உறுப்பினர்கள், பரிசு பெற்ற மாணவர்களின் பெற்றோர்கள் திரளாக இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 6650 ரூபாய். 1 பவன் 53,200 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 926 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி பேருந்து நிலையம் இன்று முதல் AFT மைதானத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் வீடுகளுக்கான உயர்த்தப்பட்ட மின் கட்டணம் இன்று முதல் அமல். பொதுமக்கள் அதிர்ச்சி. இறந்த நாயை எழுப்ப முயன்ற மற்றொரு நாயின் பாச போராட்டம் காண்போரை கண்கலங்க செய்துள்ளது. நீட் தேர்வில் நடைபெற்ற முறைகேடுகளை உரிய விசாரணை நடத்த கோரி புதுச்சேரி மாணவர் காங்கிரஸ் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.